Installation of split air conditioner. பொருத்தும் நடைமுறை கீழ்வருமாறு பிரிக்கப்பட்டுள்ளது. 1. இன்ஸ்டலேஷன் செய்வதற்கு ஏற்ற இடத்தை தேர்வு செய்வது. 2. இன்ஸ்டலேஷன் டூல்ஸை தயார் செய்வது. 3. இன்ஸ்டலேஷனுக்கு முந்தைய தயாரிப்பு. 4. இன்டோர் யூனிட்டை இன்ஸ்டலேஷன் செய்வது. 5. அவுட்டோர் யூனிட்டை இன்ஸ்டலேஷன் செய்வது. 6. வேக்யூம். 7. லீக் டிடெக்ஷன். 8. ட்ரையல் ஆபரேஷன். இன்ஸ்டலேஷன் செய்வதற்கு பொருத்தமான இடத்தை தேர்வு செய்வது. ஸ்பிளிட் ஏர் கண்டிஷனரை இன்ஸ்டாலேஷன் செய்வதற்கு முன் அதற்கு பொருத்தமான இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். இன்ஸ்டலேஷன் செய்வதற்கு பொருத்தமில்லாத சில இடங்கள். இன்ஸ்டலேஷன் செய்யும் இடத்திற்கு அருகே வெப்பம் ஏற்படும் அல்லது நீராவி வெளிவருவது. இன்ஸ்டலேஷன் செய்யும் இடத்திற்கு அருகே காற்றோட்டத்தை தடுக்கும் பொருட்கள் இருப்பது. இன்ஸ்டலேஷன் செய்யும் இடத்திற்கு அருகே புகை வெளிவருவது, நீர்த்துளிகள் விழுவது. எளிதில் தீப்பிடிக்கும் திரைச்சீலை, துணிகள் மற்றும் அசையும் பொருட்கள் போன்றவை நெருக்கத்தில் இருப்பது. டெலிவிஷன், ஸ்டீரியோ அல்லது பிற வீட்டு உபகரணங்கள் 40 அங்குல இடைவெளிக்குள் இருப்பது. வென்டிலேஷன் குறைவாக இருப்பது மற்றும் காற்றை தடுக்கும் பொருட்கள் அருகில் இருப்பது. எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் அல்லது அரிக்கும் வாயுக்கள் அருகில் இருப்பது. அரிப்பு அதிகம் இருக்கும் கடலோரம் போன்ற பகுதிகளில் ஆன்டி கரோஷன் ஏர் கண்டிஷனர் அமைக்கலாம் என பரிந்துரை செய்யப்படுகிறது. கடும் பனி அல்லது கடும் மழை பெய்யும் பகுதிகளில் அவுட்டோர் யூனிட்டின் மேல் ஷெல்டர்கள் கட்ட பரிந்துரைக்கப்படுகிறது. காற்று அதிகமாக வீசும் பகுதிகளில் அவுட்டோர் யூனிட்டை நோக்கி காற்று வீசும் போது அதை தடுக்க தடுப்பு அமைக்க பரிந்துரைக்கப்படுகிறது. நல்ல காற்றோட்டமான இடமாகவும் நேரடியாக சூரிய வெப்பம் மற்றும் மழைப்படாத இடத்தை தேர்ந்தெடுக்க பரிந்துரை செய்யப்படுகிறது. அவுட்டோர் யூனிட் சாலையை ஒட்டிய பகுதியில் பொருத்தப்படும் போது சாலையில் நடந்து செல்பவர்கள் மீது காற்று நேரடியாக வீசுவதை தடுக்க காற்றை பின்புறமாக தள்ளும் கருவி பொருத்துவது குறித்தும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்ஸ்டலேஷன் செய்ய பயன்படும் கருவிகளை தயாரித்தல். இன்ஸ்டலேஷன் செய்யும் போது பின்வரும் கருவிகள் பயன்படுத்தப்படலாம். பிரஷர் கேஜ், வேக்யூம் பம்ப், எலக்ட்ரிக் ட்ரில், லீக் டிடெக்டர், கிளாம்ப் மீட்டர், மல்டிமீட்டர். இன்ஸ்டலேஷன் முந்தைய தயாரிப்புகள். பைப் கட்டிங். தேவையான அளவு நீளமுள்ள காப்பர் பைப்பை எடுத்துக்கொள்ளவும். பைப் கட்டரை மெதுவாக திருப்பி அதன் வேகத்தை மெதுவாக அதிகரிக்கவும். அதன் வடிவத்தில் எந்த சிதைவும் ஏற்படவில்லை என்பதை உறுதி செய்யவும். வெட்டப்படும் பகுதி சமமானதாக இருக்க வேண்டும். காப்பர் பைப்பின் பர் சைடை ஸ்கிராப்பர் கொண்டு நீக்கவும். காப்பர் பைப்பின் உட்புறமாக வேறு எதுவும் நுழையாமல் இருக்க ரப்பரைஸ்டு ஃபேப்ரிக்கை பயன்படுத்தவும். இன்சுலேட்டிங் பைப்பை உரையில் இடவும். நட்டை பொருத்தவும். பைப் எக்ஸ்பேண்டிங். காப்பர் பைப்புடன் பைப் எக்ஸ்பேண்டர் சேர்த்து பைப் சாக்கெட்டை தயார் செய்யவும். அட்டவணையில் காட்டப்பட்டபடி காப்பர் பைப்பை டைமென்ஷன் புள்ளியில் பொருத்தவும். பிற கருவிகளையும் பொருத்தவும். கடிகார சுற்றில் ஹேண்டில் நிற்கும் வரை சுழற்றவும். பைப் சாக்கெட் சமமாகவும் சீராகவும் பொருந்தியிருக்க வேண்டும். வயர் ஸ்ட்ரிப்பிங். தற்போதைய தேவைக்கு ஏற்றவாறு கணக்கிடப்பட்டபடி வயரை தேர்ந்தெடுக்கவும். பொதுவாக 2 குறிப்புகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. இணைப்பு கம்பிகளின் இரு முனைகளிலும் உள்ள ரப்பரை நீக்கவும். வயர் ஸ்டைப்பரை பயன்படுத்தி பிரதான கம்பியை அகற்றவும். வயர் கிளிப்பரை பயன்படுத்தி யூ வடிவ பிளக்கை பொருத்தவும். எல் வயரை பிற ஒயர்களில் இருந்து வேறுபடுத்துவதில் கவனம் செலுத்தவும். அறையின் உட்புற கருவியை பொருத்துவது. வாங்கப்பட்ட இன்டோர் யூனிட் அவுட்டோர் யூனிட்டுடன் சரியாக பொருந்துகிறதா என்பதை உறுதிப்படுத்தவும். பேக்கிங்கிலிருந்து கருவிகளை வெளியில் எடுக்கவும். உட்புறம் பொருத்தும் கருவியில் கீறலோ சேதம் ஏற்பட்டிருக்கிறதா, வேறு ஏதாவது குறைபாடு இருக்கிறதா என்பதை சரிபார்க்கவும். இன்ஸ்டலேஷன் செய்வதற்காக கார்ட்போர்டில் இருந்து வெளியில் எடுக்கவும். பாகங்களை வெளியில் எடுக்கவும். எல்லா பாகங்களும் இருக்கிறதா என்று சரிபார்க்கவும். இன்டோர் யூனிட்டை இன்ஸ்டலேஷன் செய்வதற்கான இடம். இன்டோர் யூனிட்டின் வலது மற்றும் இடது பக்க சுவரில் சுமார் 5 இன்ச்சுகள் இடைவெளி விட வேண்டும்.
மேற்புறத்திலிருந்து 6 இன்ச்சை விட அதிக இடமும் தரையில் இருந்து 90 இன்ச்சஸ் உயரமும் இருக்கும்படி பொருத்த வேண்டும். இன்ஸ்டலேஷன் மேனுவல் குறிப்பிட்டபடி இன்டோர் யூனிட் இன்ஸ்டலேஷன் செய்யப்படுவதை உறுதி செய்யவும். சுவற்றில் உள்ள துவாரம் மற்றும் சுவரில் மேல் பொருத்தப்படும் ஸ்க்ரூ வெளியில் செல்லும் பைப் இருக்கும் திசைக்கு ஏற்றவாறு இருப்பதை உறுதிப்படுத்தவும். மவுண்டிங் பிளேட்டை பொருத்தவும். வால் போர்டை ட்ரெயின் பைப்புடன் சரியாக பொருத்தப்பட வேண்டும். ஸ்க்ரூவின் துளையை மவுண்டிங் பிளேட்டுடன் ஒத்து வருமாறு சரியாக பொருத்தவும். பிற ஸ்க்ரூக்களையும் சரியான இடத்தில் பொருத்தவும். இன்ஸ்டலேஷன் செய்ய வேண்டிய இடத்தை உறுதி செய்தவுடன் பொருத்தும் வேலையை தொடங்கவும். சிமெண்ட் வாலாக இருந்தால் பிளாஸ்டிக் ஸ்லீவை முதலில் நுழைத்து பிறகு இன்ஸ்டலேஷன் பிளேட்டை ஸ்க்ரூக்களுடன் இணைக்கவும். அவுட்டோர் யூனிட் இன்ஸ்டலேஷன் செய்யப்படும் இடம் மற்றும் உள்ளிருந்து வெளியே குழாய் செல்லும் இடத்திற்கு ஏற்றவாறு சுவரில் துளையிடும் இடத்தை முடிவு செய்யவும். வேறு வயர்களையும் பிற பொருட்களையும் தவிர்க்கவும். வெளிப்புறம் இருக்கும் துளையை விட உட்புற துளை சுமார் 0.5 இன்ச் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தவும். சுவரில் சாக்கெட் வைக்கவும். கனெக்டிங் பைப்பை கனெக்ஷன் செய்வது. இன்புட் அவுட்புட் பைப் ஸ்லோ ஸ்பீடில் ஒரே அளவிலான பலத்துடன் சரியான இடத்தில் பொருத்தப்பட வேண்டும். 4 முதல் 6 இன்ச்சஸ் அளவுக்கு இன்சுலேட்டிங் ஸ்லீவ் வெட்டப்பட்டு காப்பர் பைப்புடன் இணைக்க வேண்டும். சேதம் அல்லது வளைந்திருக்கிறதா என்று சரிபார்க்கவும். காப்பர் பைப்பின் நட் கேப்பை நீக்கவும். பைப் சாக்கெட்டுக்கு மேல் செங்குத்தாக கோன் இருக்க வேண்டும். போல்ட்டுக்கு அருகில் கீழே நட் இருக்கும்போது விரெஞ்ச் கொண்டு அதனை இறுக்க வேண்டும். அதை இறுக்கிய பிறகு மேலும் இறுக்குவதற்கு முன்னதாக சற்றே தளர்த்தி மீண்டும் இறுக்கவும். முதலில் லோ பிரஷர் பைப்பை இணைக்கவும். பிறகு ஹை பிரஷர் பைப்பை இணைக்கவும். ட்ரெயின் பைப்பை கனெக்ஷன் செய்வது. இந்த தயாரிப்பு தொடரில் 2 வே ட்ரைனேஜ் ஃபங்க்ஷன் உள்ளது. அதோடு ட்ரெயின் பைப் பொருத்தும் முகப்பை இன்ஸ்டலேஷன் பொசிஷனுக்கு ஏற்றவாறு தேர்வு செய்யலாம். ட்ரெயின் பைப்பை பொருத்தும் போது பயன்படுத்தப்படாத முகப்புகளை ரப்பர் பிளக் கொண்டு சீல் செய்துவிடலாம். தளர்வு மற்றும் கசிவு ஏற்படுவதை தவிர்க்க ட்ரெயின் பைப் முகப்பை பிசின் கொண்டு சீல் செய்யவும். வாட்டர் பைப்புக்கு கூலிங் செய்யக்கூடாது. கண்டென்சேஷன் மற்றும் லீக்கேஜ் ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக இன்டோர் யூனிட்டில் உட்புறமாக ட்ரெயின் பைப்பை ஹீட் இன்சுலேஷன் மெட்டீரியலால் பாதுகாக்க வேண்டும். இன்டோர் பவர் வயர் மற்றும் சிக்னல் வயரை கனெக்ஷன் செய்வது. இன்டோர் யூனிட் பேனலை திறக்கவும். எலக்ட்ரிக் கண்ட்ரோல் பாக்ஸை மூடியிருக்கும் கவரில் இருக்கும் ஸ்க்ரூவை தளர்த்தி கவரை நீக்கவும். வயர் அவுட்லெட் வழியாக சிக்னல் வயர் மற்றும் பவர் வயரை பின்புறத்தில் இருந்து எடுக்கவும். வயர் டயகிராமில் குறிப்பிட்டிருப்பது போல வயர்களை இணைக்கவும். லைவ் வயர் ஏதாவது இருந்தால் அதற்கு சிறப்பு கவனம் கொடுக்க வேண்டும். எந்த வயரும் தவறாக இணைக்கப்படக்கூடாது. சரியாக இணைக்கப்படாவிட்டால் ஏர் கண்டிஷனர்ஸ் தொடர்ந்து ஒழுங்காக வேலை செய்யாமல் போகலாம். வயர் டெர்மினல் தளர்ந்து போகாமல் இருப்பதை தவிர்க்க பொருத்தமான வளைவை பராமரிக்கவும். கனெக்ஷன் வயர்களை சுருக்கி பிரஸ் வயர் கார்டை ஆக்கவும். பிரஸ் வயர் கார்டை பொருத்தவும். வயரை மெதுவாக பின்புறமாக இழுத்து இணைப்பு சரியாக இருப்பதை உறுதி செய்யவும். எலக்ட்ரிக் கண்ட்ரோல் பாக்ஸின் கவரை ஏற்றவும். பைப் லேயிங் மற்றும் சுற்றுவது. பவர் வயர் மற்றும் சிக்னல் வயர் மேற்புறமாக இருக்கும்போது ரேப் செய்யலாம். இணைப்பு பைப் நடுவிலும் வாட்டர் பைப் கீழாகவும் ஈர்க்கவும். கசிவு கண்டறியும் சோதனையின் போது காப்பர் ஸ்க்ரூ இருக்கும் இடத்தை உறுதி செய்யவும். சுவற்றின் வழியாக காப்பர் பைப் செல்லும் போது வேறு பொருட்கள் அல்லது தூசி போன்றவை உட்புகுவதை தடுக்கும் வகையில் அது சீல் செய்யப்பட வேண்டும். அறைக்குள் வைக்கும் உட்புற கருவியை பொருத்தவும். காப்பர் பைப் மற்றும் கனெக்டிங் வயர்களை கவனமாக சுற்றி அவை சுவர் அல்லது பெண்டிங் உடன் படாதவாறு சுவற்றில் போடப்பட்டிருக்கும் துளையில் மெதுவாக நுழைக்கவும். மவுண்டிங் பிளேட்டின் கொக்கிகளில் இன்டோர் யூனிட்டை பொருத்தவும். இன்டோர் யூனிட்டின் பின்பகுதியை மவுண்டிங் பிளேட்டில் பொருத்தவும். இன்டோர் உபகரணத்துடன் பைப்பை பொருத்துவது. இன்புட் அவுட்புட் பைப்புகளின் நீளத்திற்கு ஏற்றவாறு கார்ட்போர்டு மீது பொருத்தும் இடங்களை குறிக்கவும். கார்ட்போர்டை சுவரில் வைத்து அதில் குறிக்கப்பட்டுள்ளதற்கு ஏற்றவாறு இன்டோர் யூனிட் பொருத்துவதற்கான
இடங்களை சரியாக குறிக்கவும். மவுண்டிங் பிளேட்டை பொருத்தவும். சுவரில் ஏற்படுத்தப்பட்ட துளைக்கு ஏற்றவாறு எக்ஸிட் பைப் மற்றும் எக்ஸிட் பைப்பின் கட் அவுட் கவரின் திசையை உறுதிப்படுத்தவும். ட்ரெயின் பைப்பை நீக்கவும். சப்போர்ட் இண்டோர் யூனிட். இண்டோர் யூனிட்டை தாங்கி பிடிக்கும் மவுண்டிங் பிளேட்டின் துளைக்கு பிற ராக்கெட்டை பொருத்தவும். இண்டோர் யூனிட்டின் இன்புட் மற்றும் அவுட்புட் பைப் 4 முதல் 6 இன்ச்சஸ் இடைவெளி இருக்குமாறு பொருத்த வேண்டும். காப்பர் பைப்பை இணைக்கவும். காப்பர் பைப் வளையாமலும் சேதமடையாமலும் இருப்பதை உறுதி செய்யவும். இண்டோர் யூனிட்டின் ட்ரெயின் பைப் ஒதுக்கப்பட்ட நீளத்திற்கு ஏற்றவாறு ஒழுங்குபடுத்தவும். முகப்பு பகுதி பிசின் கொண்ட டேப்பால் சீல் செய்யவும். பவர் வயர் அண்ட் சிக்னல் வயர் இணைப்பது. பவர் வயர் அண்ட் சிக்னல் வயர் ஆகியவை மேற்புறத்தில் மூடியிருக்கப்பட வேண்டும். இணைப்பு பைப் நடுப்பகுதியிலும் வாட்டர் பைப் கீழ்ப்புறத்திலும் பொருத்தப்பட வேண்டும். காப்பர் ஸ்க்ரூ சரியாக பொருத்தப்பட்டு லீக் டிடெக்ஷனை உறுதி செய்யவும். அவுட்டோர் யூனிட்டை இன்ஸ்டலேஷன் செய்யவும். அவுட்டோர் யூனிட்டை இன்ஸ்டலேஷன் செய்வதற்கு தேவைப்படும் இடம். அவுட்டோர் யூனிட்டின் இடப்புறம் 12 இன்ச்சஸ் இடைவெளி இருப்பதை உறுதி செய்யவும். வலப்புறம் இடைவெளி குறைந்தபட்சம் 24 இன்ச்சஸாக இருக்க வேண்டும். மேற்புற இடைவெளி குறைந்தபட்சம் 24 இன்ச்சஸாக இருக்க வேண்டும். பின்புற இடைவெளி குறைந்தபட்சம் 12 இன்ச்சஸாக இருக்க வேண்டும். முன்புற இடைவெளி குறைந்தபட்சம் 78 இன்ச்சஸாக இருக்க வேண்டும். அவுட்டோர் யூனிட் இஸ் இன்ஸ்டால்ட் எப்போது தரையில் பொருத்தப்பட வேண்டும். அவுட்டோர் யூனிட்டின் கால் பகுதிகளுக்கு இடையே உள்ள தூரத்தை டேப்பை பயன்படுத்தி அளவிடவும். அவுட்டோர் யூனிட்டை பொருத்தும் இடத்தை தேர்வு செய்யவும். அவுட்டோர் யூனிட்டின் ட்ரெயின் ஹோலில் எல் ஷேப் சிங்க் இணைப்பு கருவி பொருத்தப்பட்டு ட்ரெயினேஜ் செய்யப்பட வேண்டும். அவுட்டோர் யூனிட்டின் கால் பகுதிகளுக்கு இடையே உள்ள தூரத்திற்கு ஏற்றவாறு எக்ஸ்பான்ஷன் போல்ட்டை விரிவுபடுத்தவும். அவுட்டோர் யூனிட்டை எக்ஸ்பான்ஷன் போல்ட்ஸ்களுடன் பொருத்தவும். பொருத்திய பின் வாஷர் மற்றும் பிளாட் கேஸ்கட்டை சரிபார்க்கவும். அவுட்டோர் யூனிட் வாலில் இன்ஸ்டால் செய்யப்படும் போது பிராக்கெட் ஹோல்ஸை லெவல் மீட்டருடன் சரியாக பொருந்தியிருப்பதை உறுதி செய்யவும். வெர்டிகல் பிளேனில் பிராக்கெட் பொருந்தியிருப்பதை சரிபார்க்கவும். அவுட்டோர் யூனிட்டின் மவுண்டிங் பிராக்கெட்டை பொருத்தவும். பிராக்கெட் சமமாக இருக்க வேண்டும். ஒருவர் மற்றும் அவுட்டோர் யூனிட்டின் எடையைப் போல 4 மடங்கு எடையை தாங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அவுட்டோர் யூனிட்டும் மவுண்டிங் பிராக்கெட்டும் சமமாக வைக்கப்பட வேண்டும். அடித்தளத்தில் உள்ள நீள்வட்ட வடிவ போல்ட்டை பிராக்கெட்டில் உள்ள ஃபாஸ்டனர் துளையுடன் சீராக பொருத்தவும். அவுட்டோர் யூனிட் 4 போல்ட்கள் கொண்டு பிராக்கெட்டுடன் பொருத்தப்பட வேண்டும். போல்ட் மேலிருந்து கீழாக பொருத்தப்பட்டு செக் வாஷர் வைத்து இறுக்கப்பட வேண்டும். அவுட்டோர் யூனிட் இயங்கும் போது வைப்ரேஷனை குறைப்பதற்காக தேவைப்பட்டால் ரப்பர் கேஸ்கட்டை பயன்படுத்தலாம். அவுட்டோர் ட்ரெயின் பைப்பை கனெக்ஷன் செய்வது. ஹீட் பம்ப் ஏர் கண்டிஷன்ட் அவுட்டோர் யூனிட்டின் ட்ரெயின் பைப்புடன் இணைக்க வேண்டும். வாட்டர் அவுட்லெட்டின் அடாப்டரில் கேஸ்கட் ரிங் வைக்கப்பட்டிருக்கும். அவுட்டோர் யூனிட்டின் கீழ்ப்புறம் வழியாக சேசிஸ் பொருத்தப்பட்ட பிறகு 90 டிகிரிக்கு திருப்பவும். ட்ரெயின் பைப் உரையிடப்பட்டு அவுட்டோர் ட்ரெயின் பைப்லைன் உடன் பொருத்தப்பட வேண்டும். அவுட்டோர் கனெக்டிங் பைப்பை கனெக்ஷன் செய்வது. தண்ணீர் வெளியேறும் குழாயின் கவரை திறக்கவும். பைப் கேப்பை கழற்றவும். பைப் சாக்கெட்டை கனெக்டிங் பைப் மற்றும் பைப் அடாப்டரின் க்ளோவ் வால்வ் பெல்லுடன் இணைக்கவும். க்ளோவ் வால்வ் போல்ட்டின் கீழ்ப்பகுதியில் ஸ்க்ரூ பைப் சாக்கெட் நட்டை கையால் திருகி பின்னர் ரெஞ்சில் இறுக்கவும். முழுமையாக இறுக்குவதற்கு முன் சற்று தளர்த்திய பின் நன்றாக முறுக்கவும். பெண்டிங் ரெக்வயர்மெண்ட் ஃபார் கனெக்டிங் பைப். கனெக்டிங் பைப்பின் வளைந்த ரேடியஸ் 4 இன்ச்சுக்கு அதிகமாக இருக்க வேண்டும். வளைக்கும் போது கனெக்டிங் பைப் நசுங்காமல் இருக்க வேண்டும். கனெக்டிங் பைப்பின் வெளியேறும் துளை உட்புறம் இருக்கும் இன்டோர் உபகரணத்தின் வாட்டர் ப்ரூஃப் வளைவு கீழ்நோக்கியும் இருக்க வேண்டும். அப்போதுதான் மழை நீர் உட்புறம் வராமல் தடுக்க முடியும். அவுட்டோர் பவர் வயர் மற்றும் சிக்னல் வயரை இணைப்பது. அவுட்டோர் யூனிட்டின் பெரிய கைப்பிடியை திறக்கவும். வயரிங் வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ள குறிப்பை பின்பற்றி இணைப்பு கொடுக்க வேண்டும். உட்புற உபகரணத்தின் இணைப்புக்கு ஒத்தவாறு இணைப்பு கொடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். தவறான வயரிங்கால் எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் போர்டுக்கு சேதம் ஏற்படலாம்.
பிரஸ் வயர் கார்டில் மீதமிருக்கும் ஸ்க்ரூக்களை எடுத்துவிடவும். பிரஸ் வயர் கார்டை அகற்றிவிடவும். வயரை பொருத்தும் போது பொருத்தமான வளைவை பராமரிக்கவும். ஒயர் நேராக இழுக்கக்கூடாது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். பிரஸ் வயர் கார்டை ஏற்றி ஸ்க்ரூக்களை இறுக்கவும். ஒயரை பின்புறமாக மெதுவாக இழுத்து இணைப்பு சரியாக கொடுக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும். பெரிய கைப்பிடியை ஏற்றவும். வேக்யூம். வேக்யூம் பம்பை இணைப்பது. பிரஷர் காஜின் ஃபில்லர் வயரின் ஒரு முனையை வேக்யூம் பம்பின் துவாரத்துடன் இணைக்க வேண்டும். அதன் மற்றொரு முனையை லோவர் பிரஷர் வால்வின் ஃபில்லர் மவுத்துடன் இணைக்க வேண்டும். பிரஷர் காஜின் லோ பிரஷர் வால்வை திறக்கவும். பொதுவாக ஹை பிரஷர் வால்வை மூடியே வைக்கவும். 15 மினிட்ஸிற்கு பிறகு பிரஷர் காஜின் ரீடிங் நெகட்டிவ் 0.1 MPa வரும்போது பிரஷர் காஜின் லோ பிரஷர் வால்வை முழுமையாக மூடிவிடவும். வேக்யூம் பம்பை அணைக்கவும். 5 மினிட்ஸ் கழித்து பிரஷர் காஜின் குறியீட்டை பார்க்கவும். அதில் மாற்றம் இல்லை என்று வர வேண்டும். ஹை பிரஷர் வால்வ் மற்றும் லோ பிரஷர் வால்வின் வால்வ் கேப்பை கழற்றவும். ஹை பிரஷர் வால்வின் வால்வ் கோரை ஹெக்ஸகனல் சாக்கெட் கொண்டு 1/4 லேப் கவுண்டர் கிளாக்வைஸுக்கு 5 செகண்ட்களுக்கு மாற்றவும். பொதுவாக பிரஷர் காஜ் 0.5 MPa என்ற அளவில் இருக்கும்போது வால்வு கோரை நிறுத்தவும். 1 மினிட் காத்திருக்கவும். பிரஷர் காஜை சோதிக்கவும். அதில் எந்தவித மாறுதலும் இருக்கக்கூடாது. ஹை பிரஷர் வால்வ் மற்றும் லோ பிரஷர் வால்வின் வால்வ் கோரை முழுமையாக திறக்கவும். வால்வ் கேப்பை இறுக்கவும். லீக் டிடெக்ஷன். வெயில் காலத்தில் ஸ்டாண்ட் பை மோட் என்ற நிலையில் வைத்து லீக் டிடெக்ஷனை பரிசோதிக்கலாம். குளிர்காலத்தில் வெப்பநிலையில் வைத்து பரிசோதிக்கலாம். லீக் டிடெக்டர் டிடெக்ஷன் சோதனை வெல்டு ஜங்ஷனில் மெதுவாகவும் 1 முதல் 2 cm/s என்ற சீரான வேகத்திலும் நடைபெறும். இந்த சோதனைகள் வெல்டு ஜங்ஷனின் 0.1 to 0.2 inches தொலைவில் வைத்து நடத்த வேண்டும். ஹை பிரஷர் வால்வ் மற்றும் லோ பிரஷர் வால்வ் முறையே வால்வு போர்டுகளில் ஒரு லேப் அளவுக்கு சுற்றி மாறிவிடும். லீக் அலாரம் இருந்தால் மீண்டும் ஒரு முறை சோதித்து உறுதி செய்து கொள்ளவும். சோப்பி வாட்டர் டிடெக்ஷன். அனைத்து இன்டர்ஃபேஸஸ்களின் நட்ஸ்களில் பிரஷ் கொண்டு சோப்பு நீரை விடவும். சலவை தூள் பயன்படுத்தலாம். 2-3 நிமிடங்கள் கண்காணிக்கவும். தேவைப்பட்டால் மீண்டும் ஒரு முறை செய்யவும். பபிள்ஸ் உருவானால் லீக்கேஜ் உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம். நட் அப்போது ஸ்க்ரூவை மேலும் இருக்க வேண்டும். இதேபோன்ற லீக் டிடெக்ஷன் சோதனையை இன்டோர் யூனிட்ஸ்களிலும் செய்ய வேண்டும். லீக்கேஜ் எதுவும் இல்லை என்று உறுதிப்படுத்திக் கொண்டு இன்சுலேஷன் ஸ்லீவை கொண்டு இணைப்புகளை மூடவும். ட்ரையல் ஆபரேஷன். பேனலை திறந்து ஃபில்டரை நீக்கி போதுமான அளவு வாட்டரை மெதுவாக எவாபரேட்டர் மூலமாக ஊற்றி டிரைனேஜ் சுமூகமாக இருக்கிறதா என்பதை சோதிக்கவும். டிரெயின் பைப் வாயிலாக வாட்டர் சுமூகமாக செல்வதை உறுதி செய்து கொண்டதும் வெளிப்புற டிரெயின் பைப் லைனில் டிரெயின் பைப் பொருத்தப்பட வேண்டும். கரண்ட் டிடெக்ஷன். கிளாம்ப் மீட்டரின் கிளாம்ப் லைவ் வயரை பயன்படுத்தி ஏர் கண்டிஷனரில் ரன்னிங் கரண்ட் இயல்பான அளவில் செல்கிறதா என்பதை உறுதி செய்யவும். வோல்டேஜ் டிடெக்ஷன். மல்டிமீட்டர் ஏசிக்கு ஏற்றவாறு சரி செய்யப்பட்டும் ரெட் பின் கனெக்டிங் டு எல் உடனும் பிளாக் பின் என் உடனும் இணைக்கப்படும். ஏர் கண்டிஷனர் இயங்கும் போது பயன்படும் வோல்டேஜ் தயாரிப்பு நிறுவனம் குறிப்பிட்டுள்ள வரையறைக்குள் இருக்கிறதா என்பதை அளவிடவும். சுவற்றில் இருக்கும் துவாரம் வழியாக வேறு பொருட்கள் நுழையாமல் இருப்பதற்காக பசை கொண்ட டேப் கொண்டு அடைக்க வேண்டும்.